Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வாழைப்பழத்தை வெறும் 29 ரூபாய்க்கு வித்தேனே, என்கிட்ட வாங்கிட்டு போனவரு 52 ரூபாய்க்கு வித்தா பரவாயில்ல, 52 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காரே என கலங்கிய ஏழை வியாபாரியை தேடி செல்லும் பேருதவி. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஏல மையம் ஒன்று கடந்த வாரம் இந்த வியத்தகு ஏலத்தை நடத்தியது. சுவரில் டேப் போட்டு ஒட்டி வைக்கப்பட்ட இந்த வாழைப்பழம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு சுமார் 6.2 மில்லியன் டாலருக்கு, இந்திய ரூபாய் மதிப்பில் 52 கோடிக்கு ஏலம் போனது. பிரபல கைவினை கலைஞரான மொரிசியோ கட்டலன் என்பவர் இந்த வாழைப்பழத்தை சுவரில் ஒட்டி ஏலம் விட்டிருந்தார். இந்த படைப்புக்கு காமெடியன் என பெயர் வைத்திருந்தார். இந்த படைப்பின் அடிப்படை சாராம்சம் அதில் கருத்தில்தான் அமைந்துள்ளதே தவிர வாழைப்பழத்தில் அல்ல. இதனை வாங்குபவர்கள் வாழைப்பழத்தையும் டேப்பையும் மட்டும் வாங்கவில்லை, அதனை மறு உருவாக்கம் செய்யும் அறிவுசார் உரிமையையும் பெற்றுள்ளதாகவும், இதே போன்று வாழைப்பழத்தை சுவரில் ஒட்டி அதை காமெடியன் என பெயரிடுவதற்கான காப்புரிமையும் வழங்கப்படும் என்று ஏலம் அறிவிக்கப்பட்ட நிலையில் சீனாவை சேர்ந்த கிரிப்டோ கரன்சி தொழிலதிபரான ஜஸ்டின்சன் என்பவர் அதனை 52 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளதாக தகவல் வெளியானது. இதனையொட்டிதான் அந்த வாழைப்பழத்தை வெறும் 29 ரூபாய்க்கு ஒருவர் விற்பனை செய்துள்ளார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அமெரிக்காவில் வசிக்கும் வங்காளதேசத்தை சேர்ந்த ஷா ஆலம் என்பவர் இந்த பழத்தை கட்டலனுக்கு விற்றிருக்கிறார். 75 வயதான ஏழை வியாபாரியான அவர் அந்த வாழைப்பழம் 52 கோடிக்கு ஏலம் போனதை கேட்டு கண்ணீர் விட்டு அழுதாராம். இதுவரை தான் அத்தகைய பணத்தை பார்த்தது இல்லை என்றும் அவர் ஊடகங்களிடம் பேசியிருந்த நிலையில் இது குறித்து அறிந்த தொழிலதிபர் ஜஸ்டின்சன் அந்த வாழைப்பழ வியாபாரிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாழைப்பழங்களை வாங்கி உலகம் முழுவதும் இலவசமாக அவற்றை வழங்குவேன், அது குறித்த காணொளியை விரைவில் வெளியிடுவேன் என கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கார்டு கொடுத்தா இவன் கார்டை இத்தனை கார்டு வச்சிருப்பான், எக்ஸஸாக கார்டு சர்ப்ளஸாக வச்சிருப்பான். கார்டை சொல்லிட்டு இவன் ஏடிஎம் கார்டை கொடுத்து உட்கார நீ வேற பேங்க் பார்க்கணும்பாங்க, வேற ஏடிஎம் யூஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஏடிஎம்மில் பணம் எடுக்க வரும் நபர்களை குறிவைக்கும் நபர். ஏடிஎம் கார்டை போட்டா பணம் வராது, ஆனா உதவி செய்யறேன்னு வரவரு கார்டை மாத்தி கொடுத்துருவாரு, கவனம். பல்வேறு மாநிலங்களில் நூதன முறையில் கார்டை மாற்றி கொடுத்து சென்சாரில் புகுந்து வேலை செய்து பல லட்சங்களை சுருட்டி சொகுசாக வாழ்ந்து வந்த ஆசிரியர். பொறியியல் படிப்பு முடித்ததை மோசடிக்கு பயன்படுத்தி வந்த பேர்வழி. தாம்பரத்தில் கைவரிசை காட்டிய நிலையில் போலீசாரிடம் பிடிபட்டது எப்படி? சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் அருகே உள்ள மூவேந்தர் நகர் பகுதியை சேர்ந்தவர் சேகர் என்பவருடைய மனைவி 58 வயதுடைய தமிழ்ச்செல்வி. இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் தாம்பரம் அருகே உள்ள ஏடிஎம் ஒன்றில் பணம் எடுக்க சென்றார். அவர் எடுக்க முயன்ற போது பணம் வரவில்லை. அருகாமையில் ஒரு நபர் உதவி செய்வது போன்று அவரது கார்டை பெற்று நல்லவர் போன்று 1000 ரூபாய் பணம் எடுக்க உதவி செய்துவிட்டு அவர் வேறொரு கார்டை மாற்றி கொடுத்து அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. அதனை அறியாத தமிழ்ச்செல்வி வீட்டிற்கு சென்று விடுகிற நிலையில் அடுத்தடுத்து அவரது வங்கி கணக்கில் இருந்து 10,000 40,000 ரூபாய் எடுக்கப்பட்டது அறிந்து அந்த நபர் ஏதோ மோசடி செய்து விட்டார் என தாம்பரம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்கிறார் தமிழ்ச்செல்வி. காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக பல்வேறு காவல் நிலையங்களிலும்
வழக்குகள் இருப்பதும் பல்வேறு மாநிலங்களிலும் வழக்குகள் இருப்பதையும் உறுதி செய்கிறார்கள். அந்த நபரை சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கிறார்கள். விசாரணையில் அந்த நபர் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் மல்லூர் ஹர்லேரி என்ற பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய திம்மா ராயப்பா என்பது கண்டறியப்படுகிறது. இவர் மீது வேலூர், தேன்கனிக்கோட்டை, பாலக்கோடு, ஓசூர், கீழாமங்கலம், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு காவல் நிலையங்களிலும் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா? தனிப்படை போலீசார் பெங்களூரு விரைகிறார்கள். அவரை கண்காணித்து சுற்றி வளைத்து கைது செய்கிறது தாம்பரம் தனிப்படை போலீஸ். விசாரணையில் பிஇ பட்டதாரியான திம்மராயப்பா இது போன்றே தனது சொகுசு வாழ்க்கைக்காக பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று பல்வேறு இடங்களிலும் ஏடிஎம்களில் தமிழ் செல்வியை ஏமாற்றியது போன்றே ஏடிஎம் சென்சாரை ஆப் ஸ்டிக்கர் போன்ற பொருளால் மறைத்துவிட்டு அவர்களுக்கு உதவி செய்வது போன்று பல லட்சங்களை சுருட்டியது தெரிய வந்ததாம். தொடர்ந்து அவரது வங்கி கணக்கில் இருந்து 15,000 ரூபாய் பணத்தை மட்டுமே போலீசார் பறிமுதல் செய்திருக்கும் நிலையில் அவர் எங்கெல்லாம் கைவரிசை காட்டியிருக்கிறார் என தொடர்ந்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது. ஏடிஎம்மில் எத்தனை எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கிறது. செய்திகளை வழங்குவோர் ஜிடி ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்திவி இன்னர்வியர்ஸ். Thank you for watching.